ஆமா, உன் தங்கச்சிக்கு என்னைக்கு பர்த்டே? முடிஞ்சிருச்சு மேடம். அனிதா மேடத்துக்கும் அவளுக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே மேடம். ஓ, 2 பேரும் ஒரே நாள் தான் பிறந்தாங்கல்ல? நான் தான் சுத்தமா மறந்துட்டேன். உன் தங்க ரொம்ப வருஷமா இந்த ஊர்ல இல்ல, அதனாலதான் எனக்கு ஞாபகம் இல்ல. பரவாயில்ல மேடம். ஓகே அருண், எல்லா கணக்கும் கரெக்டா இருக்கு. அண்ணனோட 20,000 ரூபாய் மட்டும் என் அக்கவுண்ட்ஸ்ல சேர்த்துரு. ஓகே மேடம். அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு ஆடிட்டர் கிட்ட சப்மிட் பண்ணிடு. ஓகே மேடம். அருண் மேடம், நீ வாங்கின அட்வான்ஸ் அமௌண்ட்டை சம்பளத்துல கழிக்க வேண்டாம். அது உன் தங்கச்சி பிறந்த நாளுக்கு நான் கொடுத்ததா இருக்கட்டும். அதெல்லாம் எதுக்கு மேடம்? என் சம்பளத்துல இருந்து டூ வாட் ஐ சே. இது நான் சந்தோஷமா கொடுக்குறேன். இத வேணான்னு சொல்ற ரைட்டு உனக்கு கிடையாது. சரிங்க மேடம். நீ இப்போ ஆபீஸ் தானே போற? ஆமா மேடம். அந்த குப்தா கம்பெனில இருந்து வந்த செக்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே மேடம். சொந்த அண்ணன் கிட்ட பிச்சை காசு 20 ரூபாய்க்கு கணக்கு கேட்பாளாம். ஆனா வேலைக்கார வாங்கின அட்வான்ஸ கழிச்சுக்காம விட்டுருவாளாம். இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? யார எங்க வைக்கணும்னு தெரியாம இங்க அவ இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அவ பொண்ண வச்சே இவ ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் அப்பனே இல்ல தெரியுமாடி உனக்கு? இந்த சிங்கு கூட போராடியே என் காலம் பூரா போயிடும் போல இருக்கு. இனிமே வீட்டுக்கு வெளியே தான் பாத்திரத்தை போட்டு விளக்கணும். யாரையாவது கூட்டிட்டு வந்து சரி பண்ணுங்கன்னு சொன்னாலும் அந்த மனுஷன் காதுலயே விழாது. என் பொண்ணை போட்டு கொடுமை பண்றதுக்கு தான் அந்த மனுஷனுக்கு நேரம் சரியா இருக்கும். என்ன ரத்னம், ஏன் ஒரு மாதிரி இருக்க? பொண்ணை பெத்து வளர்க்கறதே குதிரை கொம்பா இருக்குது. நெருப்பள்ளி எந்த நேரத்துல வீசுவாங்கன்னு தெரியாம இருக்கு. என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுற? அது ஒண்ணு இல்லப்பா. நான் சொல்றத எதுவுமே ஆத்தாளும் மகளும் காது கொடுத்து வாங்கிக்கிட்டே இல்லப்பா. ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாவே பேசுறாளுங்க. முதல்ல எவனையாவது பார்த்து அவளை கட்டி வைக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. வீடு அடமானத்துல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சீதா என்ன நச்சரிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கும் கையில காசு இல்ல, நகை நட்டும் சேர்த்து வைக்கல. எவனாவது வரதட்சணை வாங்காம அவளை கட்டிக்கிட்டு போனான்னா அவளை தள்ளி விட்டுறான்னு பாக்குறேன். ஏன்பா, உனக்கு ஏதாவது தெரிஞ்ச பையன் இருந்தா சொல்லப்பா. ஆஹா, நம்ம இவனுக்கு வலை வீசலாம் பார்த்தா இவனே வந்து வலையில விழறானே. இவன் பொண்ணு வேற அம்சமா இருப்பா. கரெக்டா காய நவுத்துனா இவன் பொண்ணு நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு தலை சுத்துதுப்பா. உனக்கு நிறைய பணம் தேவை இருக்கு போல இருக்கு. சரி, மற்ற பிரச்சனை விடு. உன் வீட்டையாவது முதல்ல மீட்கணும்ல. அவ்வளோ கடனை கட்டி நீ எப்படி வீட்டை மீட்ப? வீடு கூட சொந்தமா இல்லனா அப்புறம் எங்க போய் நிப்ப? எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் ரத்னம். நீ சொல்றது சரிதான் கேசவா. நானும் ஏதாவது பெருசா சூதாடி ஜெயிச்சணும்னு பாக்குறேன். ஒண்ணுமே வேலைக்கு ஆகலப்பா. கையில பணம் இல்லாம அப்படியே பைத்தியம் படிச்ச மாதிரி இருக்குப்பா. வீட்டு பிரச்சனை கூட விடுப்பா. அந்த கழுதையை எங்க தள்ளி விட்டுட்டா எனக்கு பெரிய நிம்மதி. அதுக்கு ஒரு வழி கிடைச்சா போதும்பா. ஒரு பெரிய தலைவலி ஒழிஞ்சிடும். அது எனக்கு புரியுது ரத்னம். உன் பொண்ணுதான் உனக்கு பெரிய பாரமா இருக்கா. அதை இறக்கி வச்சுட்டா நீ ஃப்ரீ ஆயிடுவ, அப்படிதானே? நான் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன், கேக்குறியா? தாராளமா சொல்லு கேசவா. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன். உனக்கே தெரியும், எனக்கு ஊர்ல கணக்கு வழக்கு இல்லாம ஏகப்பட்ட நிலப்பொலம்லாம் இருக்கு. இங்கேயும் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன்.
அதனால நான் உன் பொண்ணை கட்டிக்கிறேன். ஊருக்கு கூட்டு போய் ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். என்ன சொல்ற கேசவா? நீ தெளிவா தான் பேசுறியா? உன் கேரக்டர் என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். நீ மட்டும் என் பொண்ணை கேட்ட விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுது, அப்படியே சாமி ஆடிடுவா. சக்தி விஷயத்துல அவ என்னையே எதிர்த்து நிற்பா. இதெல்லாம் ஒத்து வராது கேஷ்வா. வேற ஏதாவது நல்ல பையனா தான் சொல்லு. நீ அவளை கட்டிக்கிற யோசனையே விட்டுடு. இதோ பாரு ரத்னம், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு ஒரு நயா பைசா வரதட்சணை வேணாம். அது மட்டும் இல்லாம உன்னோட 15 லட்சம் கடனை அடைச்சு வீட்டையும் மீட்டு கொடுத்துட்றேன். நீ உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்துட்டு அப்புறம் ராஜா மாதிரி வாழலாம். சொல்றது கேளு, இந்த காலத்துல எவனோ 50 பவுன் கூட இல்லாம பொண்ணை கட்டிக்கவே மாட்டான். கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கேன், அப்புறம் உன் பொண்ணு யாரையா இழுத்துட்டு போயிட்டு ஏமாந்து தான் திரும்பி வருவா. அது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தான் அசிங்கம். அப்புறம் உன் பையனுக்கும் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இவன் யோசிக்கிறத பார்த்தா ஒத்துக்குவான் போல இருக்கே. இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. எப்படியாவது இவன் பொண்ணை கட்டிக்கணும். என்ன ரத்னம், எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? உன் பொண்ணுக்கு என்ன, வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளை வந்து வரிசையில நிக்க போறாங்க. அவன் நல்லா படிச்சுட்டு வசதியா இருக்கிற பொண்ணுங்களை தான் பார்ப்பான். பொண்ணு நல்லா இருந்தாலும் பல லட்சம் வரதட்சணை கேட்பான். நான் அப்படிலாம் எதுவுமே கேட்கல. என்னமோ ரொம்ப காலம் கூட பழகினவனாச்சே, உனக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ நினைச்ச மாதிரி உன் பொண்ணுக்கும் ஒரு வழி பண்ணிடலாம். என்ன சொல்ற ரத்னம்? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு கேஷவா. நீ சொன்ன மாதிரி நடந்துட்டா மிச்சம் மீதி காலத்துல எந்த கவலையும் இல்லாம நான் அக்கடான்னு இருப்பேன். சாமி உன் மூலமா ஒரு நல்ல வழியை காட்டிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி என் பொண்டாட்டியை சமாளிக்கணும்ன்றது தெரியல. அவளை 4 சாத்து சாத்தி தான் வழிக்கு கொண்டு வரணும். சரி, நீ வா பேசிக்கலாம். பேசிடுவோம். கேசவா, உள்ள வாப்பா. என்ன சீதா, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா வான்னு கூப்பிட மாட்டியா? வாங்க. நல்லா இருக்கீங்களா? உனக்கு இவரு தெரியும்ல, என் ஃப்ரெண்டு கேசவன். ரொம்ப வசதியான ஆளு. சும்மா என்ன பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கான். என்ன சீதா இங்க நிக்கிற? போய் 2 காஃபி கொண்டு வா. போ போ. ஏய் கேசவா, நீ வா, உட்காரு வா. இந்தப்பா. ஆமா, அவ எங்க இருக்கா? உள்ள படுத்திருக்கா. சரி, அவளை புடவை கட்டி கூட்டிட்டு வா. புடவையா? எதுக்கு? கேள்வி எல்லாம் கேட்காத, சொன்னதை செய். அவளுக்கு உடம்பு முடியாம படுத்திருக்கா. முதல்ல எதுக்குன்னு சொல்லுங்க. வந்தவங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்தாத. ஏன் எதுக்குன்னு லூசுத்தனமா கேள்வி கேட்காம அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. போ போன்னு சொல்றல்ல. என்ன ரத்னம், உன் பொண்டாட்டியும் பொண்ணு இதுக்கு ஒத்துக்குவாங்கல்ல? நான் அனுமதியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் கேசவா. இதுதான் என் முடிவுன்னு சொல்லிடுவேன். என் வார்த்தையை மீறி பேசிடுவாளுங்களா அவளுக? சக்தி, சொல்லுமா. இப்ப உடம்பு பரவாயில்லையா? ஒரு மாதிரி தாமா இருக்கு. ஏமா கேக்குற? உங்க அப்பா ஃப்ரெண்டுன்னு யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. உன்னை புடவை கட்டி ரெடியாகி வர சொன்னாரு. யாரோ ஒருத்தர் வந்திருக்காருன்னு நான் ஏமா புடவை கட்டிட்டு வரணும்? எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. உங்க அப்பா கிட்ட
இன்னொருத்தர் முன்னாடி வாக்குவாதம் பண்ண வேண்டாம் தான் உன்னை கூப்பிட வந்தேன். சரிம்மா, நீ போ. நான் புடவை கட்டிட்டு வரேன். ம். ம். உன்னை எல்லாம் இவ பேச்சு கேட்டு இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஊர்லயே எப்படியாவது புடிச்சு கட்டி வச்சுக்கணும்டே. எல்லாம் சரியா நடந்துடல ரத்னம், ஒன்னும் சிக்கல் வந்துடாத. கேசவா, நான் ஒரு முடிவு பண்ற வரைக்கும் தான் யோசிப்பேன். முடிவு எடுத்துட்டேன்னா அந்த காரியத்தை நடத்தாம விட மாட்டேன். நீ கொடுத்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் சரியா முடிச்சு கொடுத்துரு. சீதா, ம்? எங்க அவ? இன்னுமா ரெடி ஆகல? புடவை கட்டுறது என்ன பேண்ட் மாட்டுற மாதிரியா? கட்டிக்கிட்டு வர வேண்டாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. கேசவா, ம். தட்டை வாங்கிக்கங்க. எதுக்குங்க? வீட்டுக்கு பழம் வாங்கினா அப்படியே கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு தட்டுல வச்சு கொடுக்கறாரு? எனக்கு சுத்தி வளைச்சு பேசலாம் தெரியாது. நேராவே சொல்றேன், உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்கிக்கங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எப்படிங்க வாய் கூசாம ஏன் பொண்ண உங்களுக்கு கட்டி வைக்க சொல்றீங்க? அவர்தான் கேக்குறாருனா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? ஏய், நிறுத்துறி. என்னமோ உலகத்துல எங்குமே நடக்காத விஷயத்தை கேட்டுட்ட மாதிரி குதிக்கிற. கேசவனுக்கு என்னடி குறைச்சல்? அழகா இருக்கான், வசதியாவும் இருக்கான். இவன் சொன்ன மாதிரி இவளை தங்க தட்டுல வச்சு தாங்குவாண்டி. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்க நீ உன் பொண்ணு புண்ணியம் பண்ணிருக்கணும். புத்தி கெட்டத்தனமா பேசாதீங்க. ஒழுங்கு மரியாதையா இந்த ஆளை வெளியே போ சொல்லுங்க. இல்லன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப தயத்தகம் குதிச்சுக்கிட்டு இருக்க? இதை விட நல்ல சம்பந்தம்லாம் இப்ப நாம இருக்கிற நிலைமைக்கு கிடைக்காது. நாள் கடத்த கடத்த இவளுக்கு வயசு ஏறிக்கிட்டு தான் போகும். நம்மளால இப்ப வரதட்சணை எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஒரு பைசா கூட இல்லாம இவன் நம்ம பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு கடனையும் கட்டி வீட்டை மீட்டு தரேன்னு சொல்றான். இவளுக்கு நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. அதான் இப்படி ஒரு வரம் தேடி வந்திருக்கு. இத வேணான்னு சொன்னா நம்மளை விட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. முட்டாளா இருக்கிறது கூட தப்பு இல்லங்க. துரோகியா மட்டும் மாறிடக் கூடாது. பெத்தவங்க ஒரு நல்ல இடம் பார்த்து நம்மள கட்டி வைப்பாங்கன்னு இவ நம்பிக்கிட்டு இருக்கா. அந்த நம்பிக்கையை சாகடிக்கிறது துரோகங்க. நீங்க குடிச்சு சீட்டாடி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் தொலைச்சிட்டு வருவீங்க. அது போதாதுன்னு கடன் வேற வாங்குவீங்க. அதையெல்லாம் சரி பண்றதுக்கு ஏன் மக வாழ்க்கையை பலி கொடுப்பீங்களா? இவளை 10 மாசம் சுமந்து பெத்தது நான். என் பொண்ணு தலையில நீங்க மண்ணள்ளி போடுறத நான் வேடிக்கை பாப்பேன்னு நினைச்சீங்களா? நீ 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும்னா இவ தலை மேல மண்ணள்ளி போட்டாலும் தப்பு இல்லடி. நீங்க இவ மேல வெறுப்ப காட்டியிருக்கீங்க, கோவப்பட்டிருக்கீங்க. ஆனா இப்ப செய்ய நினைக்கிறது அதையெல்லாம் விட பெரிய கொடுமைங்க.
இந்த ஆளு இவளுக்கு கொஞ்சமாவது பொருத்தமா இருப்பானான்னு யோசிச்சீங்களா? உங்க பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக இவ கழுத்தை அறுக்க சொன்னாலும் அறுத்துருவீங்களா? அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம்ப்பா. நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ண மாதிரி ஒழுங்கா வீட்லயே இருக்கேன்ப்பா. ஏய், நான் சொன்னதை மட்டும் நீ கேட்கலனா நீ மட்டும் இல்ல, நாம யாருமே இந்த வீட்ல இருக்க முடியாது. இந்த வீடு ஜப்திக்கு போயிடுச்சுன்னா எல்லாருமே நடுத்தருல நிக்க வேண்டியதுதான். ஒழுங்கா இவனை கட்டிக்கிட்டு நல்லபடியா சேர்ந்து வாழற வழியை பாரு. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன கண்ட துண்டமா வெட்டி போட்டாலும் சரி, ஏன் பொண்ண இந்த ஆளுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். யோ, இந்த ஆள் தான் உன்னை கூட்டிட்டு வந்தாருன்னா உனக்கு அறிவில்ல? உனக்கும் என் பொண்ணுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தாலே தெரியல. உன் தங்கச்சி மாதிரி இருக்கிற பொண்ண கட்டிக்கணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனாயா? என்னங்க, எனக்கு வயசு கொஞ்சம் கூட தான். ஆனா உங்க பொண்ணு பக்கத்துல நின்னா எங்க வயசு வித்தியாசம் ஒரு உறுத்தலாவே தெரியாது. உங்க பொண்ணை சந்தோஷமா வச்சுக்க, வசதி தான் முக்கியம். அது என்கிட்ட நிறையாவே இருக்கு. எதை பத்தி யோசிக்காம உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுன மரியாதை கெட்டுடும். பேசாம வெளியே போயிடு, என்ன கொலகாரி ஆக்கிடாத. ஏய், என்னடி ஓவர் ஆடுற? நான் ஒண்ணு உன்கிட்டயும் உன் பொண்ணுகிட்டயும் அனுமதி கேட்க வரல. கேச வந்தா இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும்னு வாக்கும் கொடுத்துட்டேன். அதை இனிமே மாத்த முடியாது. சும்மா கலடா பண்ணாம நான் சொல்றபடி கேட்டு நடந்துக்கோங்க. இல்லைன்னா இந்த வீட்டை கடங்காரனுக்கு எழுதி கொடுத்துட்டு உங்களை எல்லாரையும் நடுத்தருல நிறுத்திட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இப்படி சொன்னா நாங்க பயந்துருவோம் நினைச்சீங்களா? நீங்க யாருக்கு வேணாலும் எழுதி கொடுங்க. 10 பாத்திரம் தேய்ச்சாவது நாங்க எங்க வயித்தை கழுவிக்கிறோம். அப்பா நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. நான் உங்க பேச்சு கேட்டு உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருந்துக்கிறேன்ப்பா. என் பேச்சு கேட்கறேன்னு சொல்றல, அப்பா இவனை கட்டிக்கோ. அப்பா இதை தவிர நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா. செத்து போன சொன்னா கூட இந்த நிமிஷமே உங்க முன்னாடியே என் உசுரை விட்டுறேன். எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. ஏய், எழுந்துரு. ஐயோ, இப்படிலாம் காலில் விழுந்து கதறினா நான் மனசு மாறிடுவேன்னு நினைச்சியா? அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் சரி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். ஏங்க? ஏய், மாப்பிள்ள முன்னாடி கை ஓங்க வச்சிடாத. உன் மரியாதையை கெடுத்துக்காத. என் முடிவை நீ ஏத்துக்கிட்டு இவ்வளையும் சம்மதிக்க வைக்கிற வழியை பாரு. அது ஒன்னும் இல்ல கேசவன், திடீர்னு கல்யாண பேச்சு எடுத்துட்டோம்ல, அதான் இப்படி குதிக்கிறாளுங்க. இவெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அடங்கிடுவாங்க கேசவா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத கேசவா. நாம போய் கல்யாணத்துக்கு நல்ல நாள் குறிச்சிட்டு வருவோம். சரியா? வாப்பா, போப்பா. ஏமா இதெல்லாம்? அப்பா ஏமா இப்படி எல்லாம் பண்றாரு? எனக்கு கல்யாணமே வேண்டாமா. நான் காலம் முழுக்க உங்க கூடவே இருந்துடுறேம்மா. நீ கவலைப்படாத பாப்பா, நான் இருக்கேன் உனக்கு. அந்த ஆளுக்கு பண பைத்தியம் புடிச்சு போச்சு. அதான் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காரு. என்ன மீறி இத உங்க அப்பா எப்படி நடத்துறாருன்னு நானும் பாக்குறேன்.